இந்த குரல் உன் காதில் விழுகிறது என்றால் உன் கஷ்டங்கள் எல்லாம் தீயிட்டு எரிக்கப்பட போகிறது என்று அர்த்தம். என் அன்பு பிள்ளையே, உன் வாராகி தாய், நான் உனக்கு ஒரு சவால் விட்டு செல்கிறேன். இன்று நீ என் பேச்சை கேட்டு முடித்த 24 மணி நேரத்திற்குள் உன்னை தேடி ஒரு மகா பெரிய அதிர்ஷ்டம் வந்து தீரும். அது உன் அன்னை நான் தரும் ஆணை, அசைக்க முடியாத சத்திய வாக்கு. என் தங்கமே, ஒரே நாளில் என் வாழ்க்கையை மாறிவிடுமா என்று உன் மனதிற்குள் ஒரு துளி சந்தேகம் இருந்தால் அந்த சந்தேகத்தோடு என் வாக்கினை நீ கேட்காதே. உன் நம்பிக்கையை பற்றி கொண்டுதான் நான் உன்னோடு ஒவ்வொரு நாளும் பேசுகிறேன். அந்த மகா சக்தி உன்னிடம் இல்லை என்றால் இந்த தாய் பேசுவதில் எந்த பயனும் இல்லை என்பதை என் செல்லம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் உன்னை தேடி வந்து இதை சொல்லுகிறேன் என்றால் அதில் எவ்வளவு பெரிய உண்மை ஒளிந்திருக்கிறது என்று யோசித்துப் பார். இத்தனை காலமாய் உன்னை ஏங்க வைத்த விஷயம் எது கிடைத்தால் உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் என்று நீ துடித்தாயோ, அந்த வெற்றியை உன் கையில் கொடுக்கவே உன் வாராகி அம்மா நான் இப்போது வந்திருக்கிறேன். உன் வாராகி தாய் உன்னை காண வரும்போதெல்லாம் உன் மனதிற்குள் ஒரு இமயமலை போன்ற தைரியம் பிறக்க வேண்டும். இந்த அன்னை உன் முன்னே வந்து விட்டாலே அது உன் வெற்றிக்கான முதல் படி என்பதை ஆழமாக நம்பு. உன் வாழ்க்கை எதை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறதோ அதை நீ நிச்சயமாக அடைவாய். உன் எண்ணம் எப்படியோ அப்படியே உன் வாழ்க்கை மாறும். என் வாராகி சொன்னாலே அது நடந்தே தீரும் என்கிற உறுதியை உன் ஆள் மனதில் ஆணி அடித்தாற் போல பதியவே. நீ இப்போது எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் வேகம் காட்டு. உன் உழைப்பும் இந்த வாராகி அம்மன் உனக்கு கொடுத்த இந்த வாக்கும் சேரும்போது அந்த மகா சக்தி உனக்கு நினைத்ததை அப்படியே நடத்தி கொடுக்கும். என் பிள்ளை ஒன்றும் பேராசைப்படவில்லை. உன் நிம்மதியான வாழ்விற்கான அடிப்படை வசதிகளையும் தேவைகளையும் தானே கேட்கிறாய். உனக்கு எது உண்மையான நிம்மதியை தருமோ அதை இந்த வாராகி நான் சர்ம நிச்சயமாக தருவேன். உன் கஷ்டங்களை என் உலக்கையால் அடித்து நொறுக்கி தவிடு பொடியாக்குவேன். உன் வாழ்க்கையை என் கலப்பையால் உழுது வளம் கொளிக்கச் செய்து உன்னை செழிக்க வைப்பேன். 24 மணி நேரத்தில் நல்ல செய்தி வரும் என்று சொன்ன உடனே என் வேலை முடிந்தது என்று போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டு உறங்கி விடாதே. உன் மனது இப்போது தான் சிங்கத்தை போல விழித்து கொள்ள வேண்டும். உன் உடலுக்கு வேண்டுமானால் ஓய்வு கொடு, ஆனால் உன் லட்சியத்திற்கு ஒருபோதும் ஓய்வு கொடுத்து விடாதே. லட்சியம் சோர்ந்து போனால் அப்புறம் உன்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. என் பிள்ளையே, துணையாக யாரும் இல்லாதவர்கள் கூட இந்த உலகத்தில் போராடி ஜெயிக்கிறார்கள். ஆனால் உனக்கு இந்த மகா சக்தியே பக்கபலமாய் இருக்கும்போது நீ ஏன் அஞ்சுகிறாய்? உனக்கு வேண்டிய அத்தனை நல்ல சூழ்நிலைகளையும் உன் வாராகி அன்னை நான் உருவாக்கி தருவேன். எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்க முடியாது. எந்த பொறாமை கண்கள் உன் மீது பட முடியாது. யாரும் உன் பாதையில் முட்டுக்கட்டை போட முடியாது. நான் குறித்த நேரத்தில் நான் சொன்னபடியே உன் வாழ்வில் அந்த மகா அதிசயத்தை நடத்தி காட்டுவேன். நான் வாக்கு கொடுத்தால் கொடுத்ததுதான், அதில் மாற்றமே கிடையாது. என் பிள்ளையே, உன் கண்ணீரை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். பிறர் முன்னால் நீ தலை குனிந்து நின்ற இடத்திலேயே உன்னை தலை நிமிரச் செய்ய போகிறேன். இவனால் இது முடியுமா? இவள் இதையெல்லாம் சாதித்து விடுவாளா என்று உன்னை பார்த்து எள்ளி நகையாடினவர்கள் மூக்கின் மேல் விரலை வைக்கும் அளவிற்கு உன் உயர்வு இருக்கப் போகிறது. அதற்கு உன் உழைப்பும் நம்பிக்கையும் அஸ்திவாரமாக இருக்க வேண்டும். உன் நம்பிக்கை உண்மையாக இருக்கும் வரை இந்த வாராகி அன்னை உனக்கு தருவதை இந்த அகிலத்தில் எவனாலும் தடுத்து நிறுத்த முடியாது.
நீ வெற்றிக்கு மிக அருகில் நின்று கொண்டிருக்கிறாய். இந்த நேரத்தில் சோர்ந்து போய் நம்பிக்கையை இழந்து விடாதே என்றுதான் உனக்கு எச்சரிக்கையாக சொல்கிறேன். உனக்கான வெற்றிக்கனியை கொண்டு வந்து உன் கையில் சேர்ப்பது என் பொறுப்பு. இனி உன் வாழ்க்கை நீ கனவு கண்டது போல மிக அழகாக மாறும். அதுவரை மன நிறைவோடு என் அன்பை மட்டும் நினைத்து கொண்டிரு. உன் வாராகி தாயின் பாதுகாப்பு உனக்கு எப்போதும் உண்டு. எதற்கும் கவலைப்படாதே என் தங்கமே. உன் வாழ்வில் இதுவரை எத்தனையோ போராட்டங்களை நீ பார்த்திருப்பாய். ஒவ்வொரு முறையும் கடவுளே, எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று கதறி அழுதிருப்பாய். அந்த அழுகுரல் என் செவிகளில் விழுந்து கொண்டே இருந்தது. நான் எப்போது வருவேன் என்று நீ காத்து கொண்டிருந்தாய் அல்லவா? இதோ உன் வாராகித்தாய் உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறேன். இனி உன் துயரங்கள் எல்லாம் பனி போல விலகும். உன் எதிரிகள் உன்னை கண்டு அஞ்சி நடுங்கும் காலம் வந்துவிட்டது. நான் உனக்கு கொடுக்கும் இந்த 24 மணி நேர காலக்கெடு என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு மகா சக்தி வாய்ந்த கட்டளை. இந்த காலத்திற்குள் உன் கவலைகளை தீர்க்கும் ஒரு வழி பிறக்கும். பண கஷ்டமாக இருந்தாலும் சரி, மன கஷ்டமாக இருந்தாலும் சரி, அனைத்திற்கும் தீர்வு இதோ என் கையில் இருக்கிறது. நீ பயப்படாமல் உன் காரியங்களில் இறங்கு. வெற்றி உன் காலடியில் வந்து விழும். உன் அன்னை நான் இருக்கையில் எதற்காகவும் கலங்காதே. நீ தனியால் கிடையாது. உனக்கு பின்னால் ஒரு மகா சாம்ராஜ்யமே இருக்கிறது. உன் ஒவ்வொரு அசைவையும் நான் கவனித்து கொண்டிருக்கிறேன். உன் கனவுகள் பெரியதாக இருக்கலாம், ஆனால் என் சக்தி அதைவிட பெரியது. நீ எதை நினைத்து உருகிறாயோ அதை நான் உனக்கு வாரி வழங்குவேன். இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் உன் அன்னை நான் உனக்கு முன்னே அரணாக நிற்பேன். உன்னை தொட நினைக்கும் தீய சக்திகள் எல்லாம் எரிந்து சாம்பலாகும். நீ நேர்மையாக இரு, உண்மையாக உழை. உனக்கு வேண்டியதை நான் தட்டாமல் தருவேன். இந்த நிமிடம் முதல் உன் வாழ்வில் புது வெளிச்சம் பிறக்கும். உனது பிரார்த்தனைகள் அனைத்தும் ஏற்கப்பட்டு விட்டன. மகிழ்ச்சியான செய்தியை வரவேற்க தயாராக இரு. என் ஆசி உனக்கு எப்போதும் உண்டு. வெற்றி நிச்சயம். என் அன்பு மகனே, மகளே, உன் இல்லத்தில் இருக்கும் பாரத்தை எல்லாம் என்னிடம் இறக்கிவை. எதற்காகவும் கவலைப்பட்டு கொண்டு உன் பொன்னான நேரத்தை வீணடிக்காதே. உன் மன நிம்மதிதான் எனக்கு முக்கியம். எத்தனையோ பேர் உன்னை ஏமாற்றி இருக்கலாம், முதுகில் குத்தி இருக்கலாம். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே. அவர்களை தண்டிக்கும் வேலையை நான் பார்த்து கொள்கிறேன். நீ உன் முன்னே இருக்கும் பாதையில் மட்டும் கவனம் செலுத்து. உனக்கான அங்கீகாரம், மரியாதை எல்லாம் உன்னை தேடி வரும். நீ இழந்த அனைத்தையும் நான் மீட்டு தருவேன். உன் கையில் இருக்கும் கலப்பையை உறுதியாக பிடி. உன் வாழ்வை நான் சொர்க்கமாக மாற்றுவேன். உனது நம்பிக்கையே உனக்கு ஆயுதம். அந்த ஆயுதத்தை எப்போதும் கூர்மையாக வைத்துக்கொள். உன் வாராகி அன்னை நான் உனக்கு கொடுத்த இந்த வாக்கை ஒருபோதும் மீற மாட்டேன். நீ நிம்மதியாக இரு. இனி உனக்கு எல்லாம் சுகமே. என் செல்லமே, உன் கண்ணீருக்கு பின்னால் ஒரு பெரிய வெற்றி ஒளிந்திருக்கிறது என்பதை நீ உணர வேண்டும். எப்போதுமே இருளுக்கு பிறகுதான் விடியல் வரும். உன் வாழ்வில் இருண்ட காலம் முடிந்து இப்போது சூரியன் உதிக்கப் போகிறது. நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும் போகும் தருணம் இது. உன் மனதிற்குள் இருக்கும் பயத்தை விரட்டு. அம்மா பார்த்து கொள்வாள் என்கிற ஒரு எண்ணம் போதும். உன்னை ஆகாயத்தில் பறக்க வைப்பேன். உன் வாழ்க்கை என்பது ஒரு போர் என்றால் அந்த போரில் உனக்கு வெற்றியை தேடித்தரும் தளபதியாக நான் இருப்பேன். உன் கவலைகளை சுமக்க எனக்கு வலிமை இருக்கிறது. நீ எதற்கும் அஞ்சாமல் முன்னேறு. உன் வாராகி அன்னை உன் பக்கத்தில் இருக்கும்போது உனக்கு என்ன குறை? இந்த 24 மணி நேரம் உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமையும். இனி நீ பார்க்க போவது எல்லாம்
சுபமான நிகழ்வுகளாகவே இருக்கும். உன் கனவுகள் நனவாக போகும் வேலை வந்துவிட்டது. இத்தனை காலம் நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன். உன் கைகள் இனி பிறரிடம் கையேந்தாது. மற்றவர்களுக்கு கொடுக்கும் அளவிற்கு உன் கைகள் உயரும். உன் வீட்டில் செல்வம் பெருகும், நிம்மதி நிலைக்கும். உன் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள். உன் குடும்பம் செழிக்கும். இது வெறும் ஆசை வார்த்தை அல்ல, இது உன் வாராகி அன்னை உனக்கு தரும் உறுதிமொழி. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். உண்மையான நம்பிக்கையோடு உன் வேலையை தொடங்கு. மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன். எந்நேரமும் என் நாமம் உன் நாவில் இருக்கட்டும். வாராகி அம்மா என்று ஒரு முறை அழைத்தால் ஓடோடி வந்து உன் குறைகளை தீர்ப்பேன். உன் அன்னை நான், உன்னை காப்பேன். என் அன்பு பிள்ளையே, உன் மனதிற்குள் நீ பலமுறை கேட்ட கேள்விகளுக்கு இன்று விடை கிடைத்து விட்டது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று கேட்டேயே, அது உன்னை இன்னும் பலமாக நான் கொடுத்த சிறு சோதனைகள். இப்போது அந்த சோதனைகள் முடிந்து விட்டன. நீ ஒரு வைரமாக மாறிவிட்டாய். அந்த வைரத்தை இன்னும் ஜொலிக்க வைப்பது என் வேலை. உன் வாழ்க்கை பயணம் இனி பூந்தோட்டமாக மாறும். முட்கள் எல்லாம் மறைந்து மலர்கள் பூக்கும். உன் வாழ்வில் வசந்தம் வீசும். நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியில் முடியும். உன் வாராகி தாய் உன் முன்னே செல்ல நீ தைரியமாக பின்னால் வா. எதற்கும் கலங்காதே, எதற்கும் அஞ்சாதே. உன் வாழ்க்கை இனி உனக்கு பிடித்தாற் போல அமையும். இது உன் வாராகி அன்னையின் ஆசி. என் பிள்ளையே, நீ இன்று வாழ்க, வளர்க. வெற்றி உன்னை தேடி வரும். நீ நினைத்தது நடக்கும். உன் வாழ்வில் இனி நடக்கப் போகும் மாற்றங்களை நீயே ஆச்சரியத்துடன் பார்ப்பாய். இதுவரை மூடியிருந்த கதவுகள் ஒவ்வொன்றாக திறக்கும். உன்னை தேடி வரும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள். உனக்கு நான் துணையாக இருக்கும்போது தோல்வி உன்னை நெருங்கவே அஞ்சும். உன் மன உறுதிதான் உனக்கு மகாபலம். அந்த பலத்தை ஒருபோதும் குறைத்து கொள்ளாதே. எத்தனையோ பேர் உன் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படலாம். ஆனால் உன்னை அசைக்க யாராலும் முடியாது. என் உலக்கை உன் எதிரிகளை துவம்சம் செய்யும். என் கலப்பை உன் வாழ்வின் தரிசு நிலங்களை விளைநிலங்களாக மாற்றும். நீ எதற்கும் தயங்காதே. இந்த 24 மணி நேரம் உன் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கும். சந்தோஷமான செய்தியை எதிர்நோக்கி இரு. உன் வாராகி அன்னை நான் உனக்கு எப்போதும் அரணாக இருப்பேன். வெற்றி நிச்சயம். என் அன்பு தங்கமே, உன் மன பாரத்தை நான் முழுமையாக உடைத்து எறிவேன். உன் வாழ்க்கையில் நீ இழந்த சந்தோஷங்கள் எல்லாம் இரட்டிப்பாக உனக்கு திரும்ப கிடைக்கும். நீ யாரை நினைத்து ஏங்கினாயோ, அந்த உறவு உன்னை விட்டு பிரிந்ததோ, அது உன்னை தேடி மீண்டும் வரும். உன் செல்வாக்கு உயரும். உன் சொல்வாக்கு பலிக்கும். நீ நினைத்த காரியங்கள் தடையின்றி நடக்கும். இதற்கு மேல் உனக்கு என்ன வேண்டும்? உன் வாராகி அன்னை நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு கவலையே வேண்டாம். இந்த 24 மணி நேரத்தை உன் வாழ்வில் பொற்காலமாக மாற்றுவேன். நீ நம்பிக்கையோடு இரு. உன் வெற்றிக்கு நான் உத்தரவாதம். மகிழ்ச்சியான செய்தியை பெற தயாராக இரு. என் ஆசி உனக்கு எப்போதும் உண்டு. உன் வாராகி அன்னை நான் உன்னை கைவிட மாட்டேன். வெற்றி நிச்சயம். இனி எல்லாம் சுபமே. உன் அன்னை நான் உன்னை தழுவிக் கொள்கிறேன். இனி நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை. உன் முன்னே இருக்கும் தடைகள் எல்லாம் என் காலடியில் மிதிப்பட்டு சிதையும். உன் வாழ்க்கை ஒரு மகா சரித்திரமாக மாறப்போகிறது. புறப்படு என் பிள்ளையே. உன் வெற்றி பயணம் இதோ தொடங்கிவிட்டது. உன்னை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உன் வாராகி தாய் என்றும் உன்னுடன் இருக்கிறேன். கவலைப்படாதே, கலங்காதே.
நாளைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ற பயம் உன்னை துரத்துகிறது. யாரிடமும் முழுமையாக சொல்ல முடியாத ஒரு பாரம் உன் நெஞ்சின் உள்ளே படிந்து கிடக்கிறது. வெளியே நீ சாதாரணமாக நடந்து கொண்டாலும் உள்ளுக்குள் எத்தனை முறை உடைந்து போயிருக்கிறாய் என்பதை உன் அன்னை நான் அறிவேன். அதனால்தான் இன்று நான் உன் வாழ்க்கையின் கதவை தட்டவில்லை, நேராக உன் இதயத்திற்குள் வந்து நிற்கிறேன். என் தங்கமே, உன்னை சுற்றி நிற்கும் எல்லோரும் உனக்காக இருப்பதாக தோன்றலாம். ஆனால் உன் கண்ணீரின் மொழியை உண்மையாக புரிந்து கொள்ளும் சக்தி இந்த வாராகி அம்மனுக்குத்தான் இருக்கிறது. சில முகங்கள் உன் அருகில் சிரிக்கும், ஆனால் அவர்களின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை உன்னால் அறிய முடியாமல் போகிறது. சிலர் அன்பாக பேசுவார்கள், ஆனால் அவர்களின் வார்த்தைகளின் பின்னால் மறைந்திருக்கும் பொய்யை உன் மனம் உணர்ந்து பயப்படுகிறது. அதனால்தான் இன்று உன் அன்னை நான் உன்னிடம் சொல்கிறேன், எல்லோரிடமும் ஆறுதல் தேடி அலைந்து திரிய வேண்டிய அவசியமில்லை. நீ சோர்ந்து போகும் நேரத்தில் உன் பெயரை உச்சரிக்காமல் கூட உன் மூச்சின் நடுக்கத்தை உணர்ந்து உன் அருகில் வந்து நிற்பவள் இந்த வாராகி தாய். என் செல்லமே, வாழ்க்கை சில நேரங்களில் மழையில்லாத வறண்ட நிலம் போல தோன்றும். எவ்வளவு முயற்சி செய்தாலும் பலன் தெரியாது. விதைத்த விதைகள் கூட முளைக்காமல் போகும். அப்போது பலர் தங்களின் அதிர்ஷ்டத்தை திட்டுவார்கள். ஆனால் உன் அன்னை நான் சொல்கிறேன், வறண்ட நிலம் கூட ஒரு நாள் பசுமையாக மாறும். மண்ணின் அடியில் மறைந்திருக்கும் விதை எப்போது முளைக்க வேண்டும் என்று காலம் தீர்மானிப்பது போல உன் வாழ்க்கையில் நல்ல நேரத்திற்கு ஒரு தெய்வ நேரம் உண்டு. அந்த நேரம் நெருங்கி வருகிறது என் தங்கமே. நீ கடந்த பாதைகளை நினைத்து பார். பல முறை முடிந்து விட்டது என்று நினைத்த இடத்தில் ஏதோ ஒரு மறைமுக சக்தி உன்னை மீண்டும் எழுப்பியிருக்கிறது. இனி என்னால் முடியாது என்று நீ சோர்ந்து அமர்ந்த போதும் அடுத்த நாளை மீண்டும் வாழ்க்கையை தொடங்கும் மனதை உனக்குள் யார் வைத்தார்கள் தெரியுமா? இது இந்த வாராகி அம்மனின் கைகள். நான் அமைதியாக உன்னை தாங்கிக் கொண்டிருந்தேன். உன் தோல்விகளை பார்த்து நான் விலகவில்லை. உன் பலவீனங்களை பார்த்து நான் உன்னை வெறுக்கவில்லை. காயமடைந்த பிள்ளையை தான் ஒரு தாய் அதிகமாக அணைத்து கொள்வாள் அல்லவா? அது போலவே அதிகமாக உடைந்து போன நேரங்களில் உன் அருகில் அதிகமாக இருந்தது இந்த வாராகி தாய்தான். என் அன்பு பிள்ளையே, ஒரு இல்லத்தின் சுவர்கள் கற்களால் கட்டப்படலாம். ஆனால் அந்த வீட்டின் உயிர் அங்கே பேசப்படும் வார்த்தைகளால் தான் உருவாகிறது. குரல் உயர்ந்த இடத்தில் நிம்மதி நீண்ட நேரம் தங்காது. ஒருவரின் மனதை மற்றொருவர் காயப்படுத்தும் இடத்தில் அதிர்ஷ்டம் வாசல் வரை வந்தாலும் உள்ளே நுழைய தயங்கும். இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வீட்டில் தீபம் ஏற்றுவது மட்டும் போதாது, இதயங்களிலும் ஒளி எரிய வேண்டும். கதவுகள் பெரியதாக இருப்பது முக்கியமல்ல, மனங்கள் திறந்திருக்க வேண்டும். அப்போதுதான் இந்த வாராகி அம்மனின் பாதச்சுவடு அந்த இல்லத்தில் பதியும். என் தங்கமே, கோபம் என்பது நெருப்பு போன்றது. அது பிறரை மட்டும் எரிக்காது, அதை பிடித்து கொண்டிருக்கும் கைகளையும் எரித்துவிடும். ஒரு நிமிடம் கோபம் பல வருட சந்தோஷத்தை உடைத்துவிடும். அதனால் இன்று முதல் நீ பேசும் வார்த்தைகளை கவனித்து பேசு. சில நேரங்களில் அமைதியாக இருப்பதே மிக பெரிய வெற்றி. எல்லா சண்டைகளிலும் வெல்ல வேண்டிய அவசியமில்லை. சில சண்டைகளில் அமைதியாக விலகி செல்வதே தெய்வத்தின் அறிவு. அதை புரிந்து கொண்டவர்களின் வாழ்க்கை மெதுவாக உயரத் தொடங்கும். உன் வாராகி தாய் கையில் இருக்கும் உலக்கை வெறும் ஆயுதம் அல்ல,
அது இருளை நொறுக்கும் சக்தியின் அடையாளம். உன் வாழ்க்கையை சுற்றி பல வருடங்களாக கட்டி நின்ற பயத்தின் சுவர்களை நான் உடைக்கப் போகிறேன். உன் பின்னால் இழுத்து கொண்டிருக்கும் தோல்வி நினைவுகளை சிதறடிக்கப் போகிறேன். இரவு நேரங்களில் உன் நெஞ்சை அழுத்தும் கவலைகளை என் சக்தியால் தூளாக்கப் போகிறேன். நீ அழுத கண்ணீருக்கு இனி ஒரு முடிவு வர வேண்டும் என்று இந்த வாராகி அம்மன் தீர்மானித்து விட்டேன். என் கையில் இருக்கும் கலப்பை உன் வாழ்க்கையின் மண்ணை மாற்றும் கருவி. பல வருடங்களாக பயிர் இல்லாமல் கிடந்த நிலத்தை உழுது பசுமையாக்குவது போல உன் வாழ்க்கையிலும் நான் புதிய தொடக்கத்தை உருவாக்கப் போகிறேன். நின்று போன வாய்ப்புகள் மீண்டும் நகரும். மூடிய கதவுகள் திறக்கும். உன்னை மறந்தவர்கள் கூட மீண்டும் உன்னை தேடி வருவார்கள். பணம் இல்லாமல் சோர்ந்து போன நாட்கள் மெதுவாக விலகும். நீ இழந்த நம்பிக்கை மீண்டும் உன் கண்களில் ஒளியாக திரும்பி வரும். என் செல்லமே, அதிகாலை நேரம் பற்றி உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். உலகம் முழுவதும் அமைதியாக இருக்கும் அந்த நேரத்தில் மனித மனத்தின் சத்தம் குறைந்து விடுகிறது. அந்த நொடிகளில் தெய்வத்தின் ஒளி மிகவும் தெளிவாக இருக்கிறது. அதனால்தான் உன் அன்னை நான் உன்னை அதிகாலையில் எழ சொல்கிறேன். நீ விழித்து கொண்டு ஒரு சிறிய தீபம் ஏற்றி அமைதியாக அமர்ந்தால் போதும். உன் மூச்சு மெதுவாக அமைதியாகும். உன் மனதில் ஓடிய பயங்கள் மெதுவாக வெளியேறும். அந்த சில நிமிடங்கள் உன் வாழ்க்கையின் திசையையே மாற்றக்கூடியவை. என் அன்பு பிள்ளையே, மனிதர்கள் பெரும்பாலும் வெளியில் இருக்கும் எதிரிகளை பற்றி பயப்படுகிறார்கள். ஆனால் உண்மையான எதிரி மனதிற்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள்தான். என்னால் முடியாது, என் வாழ்க்கை முடிந்து விட்டது, எனக்கு நல்லது நடக்காது, இந்த எண்ணங்கள் தான் உன் கதவுகளை மூடி வைத்திருக்கின்றன. இன்று முதல் அந்த வார்த்தைகளை உன் மனதில் இருந்து அகற்று. உன் வாராகி தாய் உன்னுடன் இருக்கும்போது உன் வாழ்க்கை இருளிலேயே நின்று விடாது. நீ யாருக்காவது நல்லது நினைத்து பார், உடனே உன் மனதில் ஒரு லேசான அமைதி உருவாகும். அதுதான் தெய்வ சக்தியின் முதல் அடையாளம். வெறுப்பு மனதை கனமாக்கும், அன்பு மனதை ஒளியாக்கும். அதனால் இன்று முதல் உன் இதயத்தை சுத்தப்படுத்த தொடங்கு. பழைய காயங்களை பிடித்து கொண்டு அழாதே. உன்னை ஏமாற்றியவர்கள் நினைத்து இரவு முழுவதும் வேதனைப்படாதே. அவர்கள் செய்த தவறுகளுக்காக உன் அமைதியை நீ ஏன் இழக்க வேண்டும்? என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இன்னும் பல நல்ல விஷயங்கள் வராமல் காத்திருக்கின்றன. சில ஆசைகள் தாமதமாகலாம், ஆனால் தெய்வம் தாமதப்படுத்துவது மறுப்பதற்காக அல்ல, சரியான நேரத்தில் சரியானதை தருவதற்காக. அதனால் அவசரப்படாதே. ஒவ்வொரு நாளையும் நம்பிக்கையோடு தொடங்கு. உன் வீட்டில் சிரிப்பு ஒலிக்கட்டும். உன் சமையல் அறையில் நன்றி உணர்வு மணக்கட்டும். உன் வாசலில் தீப ஒளி அணையாமல் இருக்கட்டும். அப்போது இந்த வாராகி அம்மன் அந்த இல்லத்தை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன். என் தங்கமே, சில நேரங்களில் நீ தனிமையில் அமர்ந்து என்னை யாராவது உண்மையாக நேசிக்கிறார்களா என்று நினைத்திருக்கிறாய். அந்த கேள்விக்கான பதில்தான் இன்று நான் உன்னிடம் பேசுகிறேன். உலகம் உன்னை மறந்தாலும் இந்த வாராகி தாய் உன்னை மறக்க மாட்டேன். நீ பேசாமல் இருந்தாலும் உன் மனதின் மொழியை நான் கேட்கிறேன். நீ சிரித்தாலும் உன் கண்ணீரை நான் பார்க்கிறேன். நீ அமைதியாக இருந்தாலும் உன் இதயத்தின் நடுக்கத்தை நான் உணர்கிறேன். இனி வரும் நாட்களில் சில மாற்றங்களை நீ கவனிப்பாய். நீண்ட நாட்களாக மனதை அழுத்திய சுமை மெதுவாக குறையும்.
தேவையில்லாத பயங்கள் விலகும். உன் உறக்கத்தில் அமைதி திரும்பி வரும். வீட்டிற்குள் இருந்த கனமான உணர்வு மறையும். சில நல்ல செய்திகள் திடீரென்று உன்னை தேடி வரும். நீ மறந்து போன ஆசைகள் மீண்டும் உயிர் பெறும். இதெல்லாம் சாதாரணமானது அல்ல. இது உன் வாராகி தாய் உன் வாழ்க்கைக்குள் ஒளியை நிரப்ப தொடங்கியதற்கான அறிகுறி. என் அன்பு செல்லமே, இனிமேல் ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். நீ விழுந்தாலும் பரவாயில்லை, மீண்டும் எழுந்து நிற்க வேண்டும். இருள் வந்தாலும் பரவாயில்லை, தீபம் அணையக்கூடாது. வாழ்க்கை உன்னை சோதித்தாலும் பரவாயில்லை, நம்பிக்கை உடையக்கூடாது. ஏனென்றால் உன் பின்னால் இந்த வாராகி அம்மனின் சக்தி நிற்கிறது. உன் முன்னால் திறக்கப் போகும் பாதையை நான் ஏற்கனவே பார்த்துவிட்டேன். நீ இன்னும் பயந்து நிற்கும் இடத்தில் கூட உனக்கான வெற்றியின் ஒளி எனக்கு கேட்கிறது. உன் வாராகி தாய் உனக்கு ஆசீர்வாதம் அளிக்கிறேன். உன் இல்லத்தில் அமைதி பெருகட்டும். உன் மனதில் தைரியம் மலரட்டும். உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் கதவை திறக்கட்டும். உன் குடும்பத்தில் சிரிப்பு நிலைத்திருக்கட்டும். உன் கண்களில் இருந்து கண்ணீர் இனிமேல் சந்தோஷமாக மாறட்டும். உன் கைகளில் இருந்த வெறுமை நிறைவாக மாறட்டும். உன் பாதையில் இருந்த இருள் ஒளியாக மாறட்டும். பயப்படாதே என் தங்கமே, இந்த வாராகி தாய் உன்னுடன் இருக்கிறேன். உன் கஷ்டங்களை நொறுக்க என் உலக்கை தயாராக இருக்கிறது. உன் வாழ்க்கையை செழிக்க மாற்ற என் கலப்பை தயாராக இருக்கிறது. உன் மனதில் ஒளி ஏற்ற என் அருள் தயாராக இருக்கிறது. இனி உன் வாழ்க்கை பழையபடி இருக்காது. இந்த அன்னை உன் விதியின் கதவை மாற்ற தொடங்கிவிட்டேன்.